Hello programmers, எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் சீரீஸ். ஸோ கைஸ், நம்ம ஒயில் லூப்ஸை பற்றி போன வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ கைஸ், இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க, நம்ம ஒயில் லூப்புக்குள்ளே ஒயில் லூப் போட முடியுமா அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருவேளை வந்து நான் இங்கே ஒரு கமெண்ட் எழுதுகிறேன். ஒருவேளை வந்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா 5 வாட்டி இந்த கோடிங் அண்ணான்றது வரணும். அதுக்கப்புறம் அந்த 5 லைன்லேயும் சப்ஸ்கிரைப்ன்றது பிரிண்ட் ஆகணும். இப்படி பண்ணணும். இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே வந்து அப்படியே போட்டுருவீங்க சப்ஸ்கிரைப்னு. அப்படி பண்ணாமல் எனக்கு பண்ணணும்னா ஒயில் லூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ஒயில் லூப் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு என்டர் நம்மக்கிட்ட இங்கே ஒயில் லூப்புக்குள்ளே ஒரு ஒயில் லூப் எழுதுவேன். ஒயில் போட்டுட்டு நம்ம ஒரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். என்ன க்ரியேட் பண்ணலாம், கே அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். கே ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஒயில் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகேவா, எப்போ வந்து கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கோ அப்போ என்ன பண்ணணும்னா பிரிண்ட் சப்ஸ்கிரைப். கரெக்டாக. ஸோ பாருங்கள், நம்மளோட எய்ம் என்னது, இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் இங்கே கமெண்ட்ஸில் எழுதியிருக்கேன்ல, இதுதான் நம்மளோட எய்ம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒயில் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 பிரிண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டோம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது ரன் ஆகுமா? ரன் பண்ணோம்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆகாது. ஏன்னா நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இன்னும் பண்ணவே இல்லை கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளை இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக. ஸோ ஒரு வாட்டி வந்து கரெக்டாக இல்லையான்றதை நம்ம ரன் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். பாருங்கள், கோடிங் அண்ணா சப்ஸ்கிரைப் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூ லைனில் வருது. அந்த நியூ லைனில் வரதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு தான் இருக்குல்ல. எண்ட் ஈக்குவல் டு ஒன்று சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், ஞாபகம் இருக்கா? கமெண்ட்ஸ், எஸ்கேப் சீக்வன்ஸ் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எண்ட் ஈக்குவல் டு பிளாங்க்னு போட்டோம்னா நம்மளுக்கு நியூ லைன் வராது. ஸோ கோடிங் அண்ணா சப்ஸ்கிரைப்னு வந்துருச்சு, பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரல. அப்போ இங்கேயும் வந்து ஒரு எண்டு போட்டுக்குவோம். end ஈக்குவல் டு blank. ஓகே, ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கோடிங் ஆனால் சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒரே லைனில் வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கிறேன். இப்போ எதுக்கு போட்டேன்றதை வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ரன் பண்ணால் பாருங்கள் இப்போ எனக்கு தேவையான ஆன்சர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். பாருங்கள், எனக்கு தேவையான ஆன்சர் இருந்தது கோடிங் ஆனால் சப்ஸ்கிரைப் இங்கே வந்துருச்சு. பாருங்கள், கோடிங் ஆனால் சப்ஸ்கிரைப் வந்துருச்சு கைஸ், கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் அடுத்த லைனில் வந்து எதுக்கு சப்ஸ்கிரைப்ன்றது வரல? சொல்லுங்கள், எதுக்கு வரல? இதுக்கான காரணம் வந்து என்ன? இப்போ நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். இந்தாங்க உங்களுக்கு கோடை காமிச்சிடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எதுக்கு வரலன்றதை மட்டும் சொல்லுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் கைஸ், உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், டீபகர் அப்படின்னு ஒன்று இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டீபக்கிங்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகுதுன்றது பார்க்குறது. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டீபக்கிங் பண்ணுவேன். இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டீபக்கிங் அப்படின்றத ஒன்று பண்ணுவோம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் டீபக்கிங் பண்ணணும்னா இங்கே ஒன்று இருக்கும் ஆப்ஷனு, அங்கே போயிட்டு நீங்கள் ரன் டீபக்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே பைத்தன் ஃபைலை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இந்த ஹைலைட்டட் லைனை பாருங்கள், ஐயோட வேல்யூ என்னது 1. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 1 இந்த சைடு போட்டிருக்கு பாருங்கள், ஐயோட வேல்யூ 1. அடுத்து என்ன நடக்கும், கேயோட வேல்யூ 1. ஓகே, அடுத்த லைனில் வரப்போ ஒயில் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்றத பார்க்கும். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கா? ஆமாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்குது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். என்ன போட்டிருக்கோம், பிரிண்ட் கோடிங் அண்ணா அப்படின்றத போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம் பாருங்கள், அவுட்புட்டில் கோடிங் அண்ணான்றதை பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகே, அடுத்து எண்ட் ஈக்குவல் டு blank அப்படின்னு போட்டிருக்கோம். blank போடுறதெல்லாம் என்ன நடக்கும், புது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது, ஏற்கனவே இருந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்டினியூ ஆகிக்கிறோம். ஓகேவா, அடுத்து என்னத்தை பார்க்கும்னா ஒயில் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கா? கேயோட வேல்யூ இப்போ என்னதுன்னா 1, கேயோட வேல்யூ 1. இப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 தானே, 1 4 விட கம்மி தானே, அதனால உள்ளக்க ப்ரொசீட் பண்ணிடுவோம். ப்ரொசீட் பண்ணோடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும், சப்ஸ்கிரைப் அப்படின்றத எழுதியிருக்கோம். அதனால் என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப்ன்றதை பாருங்கள் பிரிண்ட் பண்ணிருச்சு, அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகே, அடுத்து கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 அதை ரீட் பண்ணோம். கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 பார்த்தோன்னே அது இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ கேயோட வேல்யூ என்னது பாருங்கள் 2.
இப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க இங்கேருந்து இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும், அடுத்து இங்கே ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் கைஸ் அப்படி நடக்காது. லூப்ஸ்னாலே அதுதான், அந்த லூப்பில் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணும், அடுத்து தான் அது இந்த லூப்பை விட்டு வெளியே போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா K+1 போட்டதால் 2ன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த லூப் கம்ப்ளீட் ஆகும்ல, 4 சப்ஸ்கிரைப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது வெளியே வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வேல்யூ K வந்து <5ன்னு பார்க்கும், 2 < 4ன்னு பார்க்கும், 2 < 4 தானே, அதனால் பிரிண்ட் சப்ஸ்கிரைபை வந்து பாருங்கள் பிரிண்ட் பண்ணிருச்சு. அப்படியே 3 பார்க்கும், பிரிண்ட் பண்ணிடும். 4 பார்க்கும், 4 வந்து லெஸ்தனாக இருக்காது, பட் ஈக்குவலாக இருக்கும். இங்கே <= தானே போட்டிருக்கோம், அதனால் ஈக்குவலாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப்ன்றதை பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ பார்க்கும் K = K+1. இப்போ கேயோட வேல்யூ என்ன மாறிடும்? 5. கரெக்டாக கேயோட வேல்யூ 5. இப்போ K லெஸ்தனாக இருக்கா? இல்லை. அப்போ இங்கேருந்து இந்த I லைனுக்கு வந்துடும். இந்த ஒயில் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைனுக்கு வந்துடும். இந்த லைனுக்கு வந்தோடனே I = I+1 போட்டிருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ என்னது? 1 + 1 2. இப்போ ஐயோட வேல்யூ 2ஆக மாறிடுச்சு. அடுத்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு போட்டிருக்கேன்றதை நீங்கள் அப்போயே நினச்சிருப்பீங்க. பாருங்கள் என்னோட அவுட்புட்டில் ப்ரோக்ராம் வந்து எங்கே வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இந்த இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இந்த இடத்துல போட்டேன்னா என்ன நடக்கும்? எனக்கு ஒரு புது லைன் கிடச்சிரும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிஃபால்ட்டாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? ஒரு புது லைனாக கொண்டு வரும். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் எழுதினாலும் பரவாயில்ல, அது ஒரு புது லைனாக கொண்டு வரும். ஓகேவா? அப்போ இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஒரு புது லைன் வந்துருச்சு. பாருங்கள், ஒரு புது லைன் வந்துருச்சு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அதனால தான் இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டேன். நம்மளுக்கான என்ன ஆன்சர், நம்மளுக்கு என்ன கடைசியில் என்ன வேணும்னு சொன்னேன். இந்த கோடிங் ஆனால் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனில் வந்து இத்தனை வாட்டி வரணுன்றதை சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால தான் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே போட்டதால் எனக்கு ஒரு லைன் கிடச்சிருச்சு, ஒரு புது லைன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து இப்போ என்ன நடக்கும்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் இந்த ஒயில் லூப்பில் இருக்கிற இங்கே போகும். இப்போ ஐயோட வேல்யூ என்னது? 2. இப்போ 2னா என்ன பண்ணும்? கோடிங் அண்ணான்றதை பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? கோடிங் அண்ணா பிரிண்ட் பண்ணிருச்சு. பட் இப்போ பாருங்கள், ஒயிலுக்குள்ளே கேவோட வேல்யூ இன்னும் 5 தான் இருக்குது. புரியுதா? இதுதான் இந்த பிரச்சனை. இப்போ கேயோட வேல்யூ நம்ம 1 அப்படின்றத டெக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 1ன்றதை இங்கே போட்டிருக்கோம். பட் அங்கே அப்போ ஒரு ஒயில் லூப் முடிஞ்சில, அப்போ ஒரு வாட்டி இந்த ஒயில் முடிஞ்சில, அப்போ கேயோட வேல்யூ முடிகிறப்ப என்ன இருந்துச்சு? கேயோட வேல்யூ 5ஆக இருந்துச்சு. கரெக்டாக? கேயோட வேல்யூ 5ஆக இருக்குது. இப்போ 5 <= 4. 5 என்ன 4 விட கம்மியாக இருக்கா? இல்லை 5 வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அப்படியே வெளியே வந்துருச்சு. இந்த ஒயில் லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சு. அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த சப்ஸ்கிரைப்ன்றதை 2வது லைனில் பிரிண்ட் பண்ணல. ஓகேவா? இப்போ வந்து அதே கோடிங் அண்ணான்றதை 5 வாட்டி பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை பண்ணியிருக்கோம்னா, இந்த கே இருக்குல்ல, இந்த கேவை வந்து ஒருவேளை வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், K = 1 போட்டோம்னா நம்மளோட ஆன்சர் இஸ் சால்வ்டு. ஏன்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி ரன் பண்ணி காமிச்சிடுறேன், அடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், என்னோட ஆன்சர் எனக்கு தேவையான இது வந்துருச்சு. கோடிங் ஆனால் சப்ஸ்கிரைப்னு வந்துருச்சு. ஓகேவா? புரியுதா? எனக்கு தேவையானதாக என்ன இருந்துச்சு? இதுதானே தேவையான இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு? இதுக்கு எதுக்கு நம்ம இந்த கே இங்கே போட்டோம்னா எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்டாக? பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், டீபக் பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகே, பாருங்கள், ஐயோட வேல்யூ 1. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோடிங் அண்ணான்றதை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து இங்கே இந்த லூப்புக்குள்ளே கேயோட வேல்யூ வந்து என்னது? 1. கரெக்டாக? கேயோட வேல்யூ 1. அப்போ இங்கே பார்க்கும் K <= 4. K 4 விட கம்மியாக இருக்கா? எஸ், கண்டிப்பாக 1 வந்து 4 விட கம்மியாக தான் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப்ன்றதை பிரிண்ட் பண்ணிடும். பாருங்கள், பிரிண்ட் பண்ணிருச்சு. அடுத்து வந்து K = K+1 போட்டோம். இப்போ கேயோட வேல்யூ 2ஆக மாறிடுச்சு. இப்போ இந்த லூப்புக்குள்ளே அதே சப்ஸ்கிரைப்ன்றதை 4 சப்ஸ்கிரைப் எப்படியோ பண்ணி பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? புரியுதில்ல? ஃபஸ்ட்டு இந்த 4 சப்ஸ்கிரைப்ன்றதை பிரிண்ட் பண்ணிடும். இது உங்களுக்கே தெரியும், நார்மலாக உங்களுக்கே தெரியும். இப்போ K = K+1 பார்த்தோன்னே வேல்யூ வந்து கேயோட வேல்யூ என்னது? இப்போ 5 தானே? இப்போ 5ன்னு மாறினோடனே இப்போ K <= 4ன்றதை பார்க்கும். 4 விட 5 கம்மியாக இருக்குது. இல்லை, அதனால் இங்கே விட்டு வெளியே வந்துடும். இங்கே I = I+1 போயிடும். ஓகேவா? I = I+1 போயிட்டு
இப்போ இது வாட்டுக்கு ரன் ஆகிட்டு ஐயோட வேல்யூ இப்போ 2ஆக மாறிடுச்சு. அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். அதனால் ஒரு புது லைன் எனக்கு வந்துருச்சு. ஓகே, புது லைன் வந்துருச்சு. அவுட்புட்டில் பாருங்கள் புது லைன் வந்துருச்சு. இப்போ திரும்பியும் மேலே போகும். while I less than or equal to 5 அப்படின்றத பார்க்கும். இப்போ ஐயோட வேல்யூ என்னது 2, அதனால் கோடிங் அண்ணான்றதை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து இப்போ கே ஈக்குவல் டு 1ன்றதை டெக்ளேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே கே ஈக்குவல் டு 1ன்றதை டெக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பாருங்கள் கேயோட வேல்யூ என்னது 5. இந்த சைடு பாருங்கள் கேயோட வேல்யூ 5. கரெக்டாக அந்த ஒயில் லூப்பில் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து கேயோட வேல்யூ 5ஆக இருக்குது. மேலே வந்து நம்ம கே ஈக்குவல் டு 1ன்றதை போட்டிருந்தோம் கரெக்டாக. அப்போ இந்த ஒயில் லூப் என்ன பண்ணோம்னா இந்த ஒயில் லூப்புக்குள்ளேயே தானே சுற்றிக்கிட்டு இருக்கும். மேலே போய் இந்த கே ஈக்குவல் டு 1ன்றதை பார்க்காதுல. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ உங்களுக்கு புரியல கூட பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கோடிங் அண்ணான்றதை பிரிண்ட் பண்ணிருச்சு. அடுத்த லைனில் என்ன இருக்குது பாருங்கள், கே ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. திரும்பியும் இப்போ முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கே ஈக்குவல் டு 5ன்னு இருந்துச்சுல, அது இப்போ கே வந்து 1ஆக மாறிடுச்சு. திரும்பியும் 4 சப்ஸ்கிரைபர் அப்படியே பிரிண்ட் பண்ணி விட்டுரும். புரியுதா? அடுத்து திரும்பியும் மேலே போகும். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து அதே மாதிரி வரும். இப்போ பாருங்கள் கேயோட வேல்யூ 5 தான். புரியுதா? இப்போ கேயோட வேல்யூ கே இன்க்ரிமெண்ட் ஆகி 5ஆக மாறிடுச்சு. கேயோட வேல்யூ 5. ஆனால் இந்த லூப்புக்குள்ளே கேயோட வேல்யூவை நம்ம 1 அப்படின்னு மாற்றிருக்கோம். ஓகேவா? கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால இப்போ வேல்யூ வந்து திரும்பியும் சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டில் இருந்து கே ஈக்குவல் டு 1ன்றதால பாருங்கள் கேயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் அது வந்துருச்சு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, முன்னாடி வந்து நம்ம கே ஈக்குவல் டு 1ன்றதை மேலே போட்டிருந்தோம். அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ஒயில் லூப்புக்குள்ளே போகுது. கேயோட வேல்யூ 5ஆக மாறிடுச்சு. ஓகேவா? 5ஆக மாறினதுக்கப்புறம் இங்கேருந்து இது வெளியே போயிட்டு ஐ ஈக்குவல் டு I+1 பண்ணிட்டு இந்த ஒயில் லூப்புக்குள்ளேயே தானே சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கேயே தானே போய்கிட்டு இருக்குது. கோடிங் அண்ணான்றதை தானே பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு கேயோட வேல்யூ 5 அப்படின்றது இதுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி அந்த ஒயில் லூப்பில் கேயோட வேல்யூ 5ஆக மாறிடுச்சு. இன்க்ரிமெண்ட் பண்ணதால் 5ஆக மாறிச்சு. அப்போ கேயோட வேல்யூ 5ன்னு பார்த்தோன்னே இல்லையடா அந்த கண்டிஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 தானே, அப்போ நம்ம எதுக்கு இதுக்குள்ளே போகணும், எதுக்கு பிரிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இந்த கோடிங் அண்ணான்றதை மட்டும் முன்னாடி வந்து மேலே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு எதுக்கு பிரிண்ட் பண்ணலாம்னா நம்ம உள்ளக்க கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம். அப்போ இந்த லூப்புக்குள்ளே போகிறப்ப எல்லா வாட்டியும் இது பார்க்கும். ஓ, கேயோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது, கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இதுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ எல்லா வாட்டியும் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஐ ஹோப் தட் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து நினைப்பீங்க ஒயில் லூப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது, எனக்கு புரியுது. பிகாஸ் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒயில் லூப்ஸில். இது ஆக்சுவலி கஷ்டம் கிடையாது, இது அன்ஃபெமிலியர். உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன் அன்ஃபெமிலியர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒரு நோட் புக் அதெல்லாம் எடுத்துக்கணும். இல்லாட்டி உங்கள் ஃபோனு லேப்டாப் எது இருக்கோ அதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும். என்ன ப்ரோக்ராம் வேணாலும் எழுதுங்க, எப்படி வேணாலும் போடுங்க. இந்த ஒயில் லூப்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயில் லூப்புக்குள்ளே ஒரு ஒயில் லூப் போட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் இந்த ஒயில் லூப்ஸ்ன்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பை த வே நம்ம நெஸ்டட் ஒயில் லூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயில் லூப்புக்குள்ளே ஒரு ஒயில் லூப் போட்டோம்னா அது பேர் நெஸ்டட் ஒயில் லூப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நெஸ்டட் ஒயில் லூப் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு உள்ளக்க இருக்கிற ஒயிலை கம்ப்ளீட் பண்ணும். அடுத்து தான் இந்த வெளியில் இருக்கிற ஒயிலில் வரும். அதாவது ஈஸியாக சொன்னேன்னா ஒரு வீக்கில் 7 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஓகேவா? ஸோ இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அது கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து தான் இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இல்லாட்டி டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே, மண்டே அந்த மாதிரி டே இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த 24 hours வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு புது டே வரும். கரெக்டாக? அந்த மாதிரி தான் இந்த நெஸ்டட் ஒயில் லூப்ஸும். ஃபஸ்ட்டு உள்ளக்க இருக்குல்ல அந்த ஹார்ஸ் இருக்குல்ல அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அடுத்து தான் இந்த புது டே வரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெஸ்டட் ஒயில் லூப்ஸ்னால் என்னென்னு. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு சூப்பராக மண்டையில் ஏறிக்கிறோம். ஓகே, இதுதான் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த மாதிரி தான் சொல்லி தருவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார் லூப்ஸ் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ அப் டு தட் ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங்.